ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிட்ற மாதிரி சூப்பரான பிரெட் புட்டிங் எக் இல்லாமல் கஸ்டர்ட் பவுடர் வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். சம்மருக்கு சூப்பரான ஒரு ரெசிபி, நல்ல ஒரு டெசர்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெட்டை வச்சு புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 5 சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால நான் இந்த ப்ரெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தை கட் பண்ணிட்டேன். இப்போது இதை பீஸ் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம புட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து 70 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி. சுகர் வந்து எப்படி கேரமலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பிகினர்ஸுக்காக லாஸ்ட் டைம் நான் போட்ட திருநெல்வேலி அல்வா வீடியோவில் டீட்டெயில் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சுகரை இந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இல்லை அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இப்போ இது இருக்கட்டும். இப்போது நம்ம பேஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன், வெண்ணிலா ஃப்ளேவர்ட். இதில் நான் இப்போது பால் சேர்க்க போகிறேன். பால் வந்து 400 ml அளவுக்கு காய்ச்சின பால், இல்லாட்டி காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் அந்த மிச்ச பாலை ஒரு பேனில் சேர்த்துட்டேன். அது கூட 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது 120 கிராம் போல். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கெட்டியாகும். அந்த ஸ்டேஜ் வரணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அதில் சேர்த்துடலாம். அந்த ட்ரேயில் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதை வந்து ட்ரேயில் சேர்த்துடலாம். நம்ம மொத்தமாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டே வாங்க. இதில் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து இப்போ நான் ஈக்குவலாக பண்ணிக்க போகிறேன். அப்புறமா அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போ அதில் அங்கங்கே வந்து சின்னதாக ஓட்டை போட்டு விட்ருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து இந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டாண்டை வச்சிடலாம். அது மேலே ஒரு ஸ்டாண்டு,
நம்மளோட இந்த ட்ரேயில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கீழேருந்து அந்த தண்ணியோட மட்டம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை வச்சிடலாம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டீமில் குக் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக ஒரு குச்சி வச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு டூத் ஸ்டிக் வச்சோ பாருங்கள். எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன். நீங்கள் மறுபடியும் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சர்வ் பண்ணலாம். நான் இப்போ வந்து எடுத்து லைட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது சூப்பராக இருக்குல்ல கலர். நான் அந்த பேட்டரை ட்ரேயில் சேர்த்த உடனே சரியாக ஈக்குவல் பண்ணாதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டாக லெவல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி டேஸ்ட்டு அதுக்கப்புறமா அளவுகள் எல்லாமே சரியானது தான். சுகர் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆன சுகரோட சூப்பரான பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் எக்கு சேர்த்தாமல் பண்ணியிருக்கோம். இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இதை தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அது இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சர்வ் பண்ணும்போது தான் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது மாதிரியான கேக் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதிகமாக போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.